ஏண்டி இந்த தலையில என்ன தேய்க்கிறியா இல்லையா? அப்படியே தலையை குளிச்சு விரிச்சு போட்டு கிளம்பிடுறது எங்கே போகிறதா இருந்தாலும். அதில் எண்ணெயை தேய்ச்சி வளைச்சி சீவி நல்லா வச்சா தானே நல்லா இருக்கும். கேட்குறியா சொல்கிறத? பாரு, எம்புடு முடி இருந்துச்சு போன வாட்டி வரும்போது. இது என்னடி தாமரை, முடியுங்கானும் ஒன்றும் காணும் தலையில். பராமரிடி கொஞ்சமாவது, எண்ணெய் தேய்ச்சி வச்சு பண்ணி. ஏன்னா ஒன்னே மாறியே தான் உன் அக்கா பிள்ளை இருக்குது. உன் பிள்ளை ரெண்டு இப்படி தாண்டி. இந்த பவி இருக்காளே, சுத்தம் பரட்ட மண்டை மாதிரி போட்டுட்டு திரிகிறா. ஐஸு அந்த முடியை வளர்க்கணுன்னே நினைக்க மாட்டேங்கிறா தாமரை. அப்படியே வச்சுக்கணும்னு பார்க்குறா. இவளுகளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஒன்றுமே சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாளுக தாமரை. என்ன பண்ணுறதுனே தெரியல. போ ஏக்கா, வாரத்தில் ஒரு நாள் வச்சிருவேன் தான், வைக்காமலாம் ஒன்றும் இருக்க மாட்டேன். அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வைப்பேன். வாரத்தில் ஒரு நாள் வைப்பியா? எண்ணெயை டெய்லிக்கு தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு மண்டை சூடும் இருக்காது, தலைவலி வராது, மண்டை ஃப்ரீயாக இருக்கும். குழு குழுன்னு வச்சிருக்கணும்டி. அப்போ தான் முடியும் நல்லா வளரும். போன வாட்டி பந்து வந்தால் முடி அப்படித்தான் இருந்துச்சு. இந்த வாட்டி நிறைய கொட்டி போச்சு. பேனுகளும் மண்டி போய் கிடக்கு. நான் பார்த்து விட்றதானா, அங்கே போய் பேனெல்லாம் சீவ மாட்டாவோல. அடப்போக்க, அதை யார் சீவிட்டு உட்காந்துருக்குது? அவளுக்கு இருக்கிற வேலைக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப வேலைதான் அம்மாவுக்கு. ஃப்ரெண்டுகளோடு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு பீச்சுக்கு பார்க்கு அங்கிட்டு ஷாப்பிங்கு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு திரிவிய. வேலையாம்ல வேலை அம்மாளுக்கு. பிச்சு போடுவேன் பிச்சு. இனிமேல் தலையில இல்லை எண்ணெய் தேய்க்காம வைக்காம கொள்ளாமல் திரிஞ்சேன் பார்த்துக்க. அப்பப்போ போன் அடிச்சு குழந்தைனார்கிட்ட நான் கேட்பேன்டி. கேட்டுக்க. அவர் சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா என்ன? புவாக்க அங்கிட்டு வாழ்ந்துட்டு. அப்ப ரொம்ப துமுறு தான். அவர் சரியில்லை. அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லணும் உன்னையெல்லாம். துமுறு பேச்சா பேசுகிற பேச்சு குத்திப்பிடையும் குத்தி. ஏக்கா போதும் விடுக்கா, தூக்கமாக வருது. நீ பேனு பார்க்க எனக்கு தூக்கம் சொக்கி தள்ளுது. போதும் விடு, இதுக்கு மேற்கொண்டு நீ பார்க்க வேண்டாம். இடி கொஞ்சம் தாம்ட்டி பார்த்தேன், அதுக்குள்ளே பார்க்க வேண்டாமுங்கிற. கொஞ்சோண்டு பார்த்துக்கிறேன். ஏக்கா வேண்டாமுக்கா, எனக்கு தூக்கம் சொக்குது. ஆமாம், இந்நேரத்துக்கு தூங்கி என்ன பண்ணுறது? என்ன வேலை? தூங்கு. யார் உன்னை வேணாங்கிற அக்கா வீட்டில்? ஆமாம், இந்நேரத்துக்கு தூங்குவியே, 2-3 மணினா கூட தூங்கலாம். காலையில் 10 மணிக்கெலாம் தூங்க சொல்கிறியா சாப்பிட்டுட்டு? ஏக்கா, இந்த பருப்பு உருண்டை செய்வோம்ல, செய்ய உருண்டையா? ஏக்கா அது கொஞ்சம் செஞ்சு கொடுக்கா, சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடுவோம். என்னமோ போல இருக்கு வாய்க்கு நம்மன்னு. ஏன்டி இப்படி யாருக்கிட்டே கேட்குற மாதிரி கேட்குற? ஜாமான் சிட்டெல்லாம் நான் கூட குறைச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லா ஜாமானும் இருக்குது. வெல்லமும் இருக்குது, மைதாவும் இருக்குது, இந்த கடலைப்பருப்பும் இருக்குது. எல்லாம் அக்கா உனக்கு நான் இன்னைக்கு செஞ்சு தரேன். வேற என்னமும் வேணுமா? இன்னைக்கு இது போதும்க்கா. ஏக்கா தீபாவளிக்கு செய்கிறோம்னு செஞ்சு கொல நொலன்னு நல்லாவே இல்லைக்கா. எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்ய தெரியாமல் செஞ்சு என்னமோ போல் செஞ்சு தொலைச்சிட்டேன். நல்லாவே வரல தெரியுமா? என்கிட்ட தான் கேட்டேன், நான் கூட பக்குவம் சொன்னேனேடி. நீ சொன்னதான். நான் பருப்பை கூட வேக வச்சு அது என்னமோ போல் ஆயிடுச்சு. நீ சொன்னபடியெலாம் நான் செஞ்சேன் தான். ஆனால் 2-3 விசில் விடுறதுக்கு 4-8 விசில் விட்டா எங்கிட்டு வெந்து கூலாகி கொலன்னு அது உருண்டையும் பிடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல என்னால். அப்படி ஆகிப்போச்சு. இவ்வளோ சொல்லியும் நீ ஒன்றும் ஒழுங்காக பண்ணலையா? ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணுறியோ? ஆட நீ ஒன்று அங்கிட்டு தாமரை. சரி போய் நான் பருப்பு ஊற வைக்க வேற. வெள்ளனை தான் சொன்னியா? ஆனால் நான் சாயங்காலமாக எதுவும் பச்சி போட்டு கொடுப்பேன்னு நினச்சேன். நீ உருண்டை கேட்பேன்னு எனக்கு தெரியலடி. சரி அக்கா போயிட்டு ஊற வச்சு வாரேன். பேனு பிறகு நாளைக்கு எதுவும் பார்த்துக்குருவோமா? துணி துவைச்சி போடணும். தாயே, நீ பேனே பார்க்க வேணாம். நீ பேன் பார்க்குற வேறல என்ன தூங்க தான் வைக்கிற. தூக்கம் சொக்கி எடுக்குது. வா, உனக்கு நீ துணி துவை, நான் அலசி போட்டுறேன். வேணாமட்டி, நானே பார்த்துக்கிறேன். ஏக்கா வாக்கா, நானும் வாரேன். திரும்பு நான் சத்தோட மட்டும் பார்க்குறேன். என்ன தாமரை, வந்ததுலேருந்து அத்தையோட உட்காந்து பேச மாட்டேங்கிறேன்? ஏன் அத்தை பேசாம என்ன? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதுனால தானே உன் கூட முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நான் எப்படி பேசுவேன்? தாமரை வா எந்திரி போவோம். ஏக்கா வா நம்ம போவோம். சரித்த, இந்த துணிமணி கிடக்கு நிறையா, துவைச்சு போட போகிறோம். ஏண்டி நொக்காக்காரி, நான் வந்த உடனே உன்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா? ஏண்டி மல்லியா, உன் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவள் எனக்கு கேட்குறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீ என்னத்துக்கு வாடின்னு அவளை கூப்பிட்டு இழுத்துக்கிட்டு போகிற? அத்தே
அக்கா ஒன்றும் கூப்பிடல. அக்கா முதவே சொல்லிட்டு இருந்துச்சு துணி துவைக்கணும் அப்படின்னு. அதான் கூப்பிடுது. மணி ஆயிடுச்சு இல்லையா, அதான் போகிறேன். ம், என்னதான் இருந்தாலும் உன் அக்கா கறிக்கு தானே நீ சப்போர்ட்டு பண்ணுவ. சப்போர்ட்டு இங்கே வாரு தாமரை, உன் அக்கா கறி கொஞ்சம் கூட எனக்கு வயசுக்கு வித்தியாசத்துக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லடி. யாரோ எவரோ மாதிரி தான் என்னை நினைக்கிறா, நடத்துகிறா. ஏன் என்னன்னு கொஞ்சம் சொல்லி வை அவகிட்ட. ஏக்கா என்ன அப்படியா? அது சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு நீ வாடி. நம்ம 2 பேரும் நின்று அதுக்கு பொறுக்காது. அது என்னமாவது பொசு பொசுன்னு பேசிக்கிட்டு கிடக்கும். தேவையா நமக்கு அதுக்கிட்ட பேசிக்கிட்டு என்னத்துக்கு பேசணும், நம்ம பேச்சு வாங்கணும்னு. நீ வா. சரித்த, வேலை கிடக்கு போகிறோம். போ போ. அப்புறம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்து நீ எதுக்கு உங்கள் அக்கா கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்கணும்? போடி போ. தேவையில்லாமல் பேசாதியாத்த. அவ கூட பேச வேணாம் நான் சொன்னனா? அவள் நேற்று வந்தா என் தங்கச்சி வீட்டுக்கு. வந்தவள்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க சொல்லுங்க? நீங்கள் என்ன பேசுனீங்க? வந்ததுலேருந்து அவளை பார்த்தா அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போகிறதான். இப்போ மட்டும் வந்து தாமரை நல்லா இருக்கியா அப்படின்னு நடிக்கிறீங்களா? ஏன் நேற்றுலேருந்து இதை பேச வேண்டியதானே? நேற்றுலேருந்து அவள்கிட்ட பேச வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ வந்து நடிப்பு. சப்பா, இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் வருமோ தெரியலப்பா. ஆமாடி, உன் தங்கச்சியை பார்த்து நான் நடிக்கிறேன், கண்டுபிட்டேன். ஏ அப்பா, உனக்கு தான் இந்த நடிப்பு எங்கேருந்து வருதோ தெரியல, உடனே என்னையே சொல்கிறியாக்கும். ம், ஆமாம் ஆமாம், உங்களை மாதிரி நான் தான் நடிக்கிறேன். வாடி, இதுக்கு தான் இங்கே நிற்கிறதே கிடையாது. ஏ அப்பா, இந்த மல்லிகா மட்டும் துமுறு பிடிச்சவ, என்னைக்கும் அடங்கவே மாட்டா போல. இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்னு தங்கச்சியை எப்படி இழுத்துக்கிட்டு போறா பாரு. 2 வார்த்தை பேசினேன், அதுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போறான். அவளாச்சு அவன் தங்கச்சியாச்சு, நமக்கு என்ன? ம், என்னத்துக்கு நம்ம பேச போகிறோம் அவகிட்டலாம்? நேற்று பேசலையா, கோவம். என்னடி இங்கிட்டு போயிட்டு வர்றேன்? எங்க மல்லிகா வீட்டுக்கு போனியா? ஆமாத்த, எல்லாரும் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். முல்லைக்காவா இது உனக்கு போட்டுடுச்சு, முல்லைக்காவா உனக்கு போட்டுடுச்சுன்னு ஆச்சரியப்படுறாங்க அத்தை. ஆமா, நீங்க போட்டுவிட்டேன்னு சொன்னா ஏத்த நம்ப மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ அவள்கள்ட்ட தான் கேட்கணும். அன்பு, நிஜமா சொல்றதா, இது நீ போட்டிருக்க பத்தியா? அவ்வளோ அழகா இருக்கு அந்த நகையில. நிஜமாவே நான் சொல்றேன் கேளு. நீங்க மட்டும் இல்லத்த, எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னா. நீயே கழுத்துல போட்டுரு, சரியா? அப்படியாத்த? ஆமா தான்வே, ஒன்னதான் போட்டுக்க. நீ போட்டுரு கழுத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வச்சிருந்தா என்ன, நான் வச்சிருந்தா என்ன? ரொம்ப தேங்க்ஸ் த, அழகா இருக்கு. அம்மா, அன்பு நல்லா இருக்கியா? தம்பி நல்லா இருக்கானாடி? கௌசி, என்னடி வரேன்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, திடுப்புட வந்து நிக்கிற. ஆமாம்மா, இப்பதான் அரவிந்த் விட்டுட்டு போறாரு. வீட்டுக்குள்ள வானே, நான் அவனை கூட்டிட்டு போகும்போது வரேன். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாருமா. ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை, போகணும்ல, ஆஃபீஸ் போகணும்ல, அதான் அவரால் வர முடியல. மா, நல்லா இருக்கியாம்மா? என்னடி ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லக்கூடாதா வரேன் போகிறேன்னு? சொல்லாமல் திடுப்புன்னு வந்து நிற்கிற. சரி சரி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திக்கலாம். எங்கே புது ட்ரெஸ் போட்டு வருவேன்னு பார்த்தா இதை போட்டுட்டு வந்திருக்க. புதுசு எடுக்கலையா? புதுசு எடுத்தோம் தான்மா, எல்லாருக்கும் எடுத்தோம் தான். புதுசெல்லாம் எடுத்து தீபாவளிக்கு எல்லாரும் போட்டோம் தான். நானும் போட்டேன் தான், அதெல்லாம் போட்டேன். அன்பு குழந்தை, அன்பு கழுத்தில் என்ன நெக்லஸ்லாம் போட்டிருக்க, அழகா இருக்கு. இது எங்கேயோ பார்த்துருக்கனே இந்த நெக்லஸை. எங்கேன்னு கண்டுபிடி. இது எங்கே பார்த்துருக்க இந்த மாதிரி நெக்லஸை? கண்டுபிடி, பார்த்துருவோம். மா இல்லைம்மா, இது நான் இந்த மாடல் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். நகைக்கடையில் பார்த்துருப்பனோ, இல்லை யாராவது வச்சுருந்தாங்களா? எங்கேயோ பார்த்துருக்கேன், அதான் ஞாபகம் வருது. ஆனால் எங்கேன்னு தான் ஞாபகம் இல்லை. அடியே லூஸு, வேற எங்கேயும் பார்க்கல. அது அம்மாவோடது தாண்டி. உன்னோடதாம்மா? ஆமாம்மா, அம்மாச்சி வீட்டில் உனக்கு போட்டதா சொன்னியே, அந்த நகையா இது? மறந்தே போயிட்டேன் பாரு. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டேனா, கண்டுபிடிச்சிட்டேனா? அதுதானா? ஆமாம் ஆமாம், அந்த நகை தான். என்ன நீ முன்னாடியெல்லாம் எனக்கு தரேன் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு இருப்ப அந்த நகையை, இப்போ என்ன அன்புக்கு போட்டு விட்ருக்க? அப்போ எனக்கு தரமாட்டியா? எப்போ இருந்தாலும் உன்னை தரேண்டின்னு சொல்லுவியே. ஓ, அப்படி கேட்குறியா? அன்பே, அதை கலட்டி கொண்டா. அன்பே, அந்த நெக்லஸை கொடுத்தா. கௌசி கேட்குறா, அவளுக்கு போட்டு விடுவோம். என்னத்த, நீயே போட்டுக்கம்மா. நீ வச்சிருந்தா என்ன, நான் வச்சிருந்தா என்னன்னு சொன்னீங்க. என் கழுத்துக்கு அழகா வேற இருந்துச்சு.
இப்போ கேக்குறீங்க. அதான் இவ்வளோ நேரம் போட்டிருந்தே அன்பு. குடு, கௌசி போடணும்னு ஆசைப்படுறா. நான் ஒரு காலத்தில் அதை கௌசிக்கு தான் கொடுக்கணும், போட்டு விடணும்னு நினச்சிட்டு இருந்தேனா, அது இப்போ வந்து கேட்குறாள்ல, அதான் என்னால் மீற முடியல. சரி குடு, அவளுக்கு போடுவோம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அப்படியா? சரிக்கா, இந்தாங்க. கௌசி, இந்தம்மா இதை போடு. நீயே போட்டு விடுமா. நல்லா இருக்காம்மா. அன்பு, எனக்கு எப்படி இருக்கு? உன்னை விட எனக்கு அழகா இருக்கா? சொல்லி. அழகா இருக்குமா. உனக்கு தான் இது போடணும்னு நான் வச்சே இருந்தேன். அவளுக்கு விட உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கே. சூப்பரா இருக்கு கௌசிம்மா. நீயே போட்டுக்கோ. ஆனா ஒன்று, உங்க வீட்டில் அடகு வைக்கவோ கொடுத்த கேட்டாங்கன்னா கொடுக்காத, சரியா? ஆ, இல்லைம்மா, இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இங்கே இருக்கட்டும், நான் எப்பாவது வந்தால் போனால் போட்டுக்கிறேன். ஓ, அப்படி சொல்றியா? இங்கே இருக்கட்டுமா? அன்புக்கிட்டே இருக்கட்டும். வேணாம் வேணாம், நீ 9 ரூபாய்க்குள்ள வச்சிரு. அன்புகிட்ட கொடுக்காத, அப்புறம் அன்பு கொடுத்த மாதிரி ஆயிடுமே. அப்புறம் அவள் திருப்பி கேட்டு அவள் ஃபீல் பண்ண மாட்டாளா? நீ எனக்குன்னு தானே வச்சிருந்த இதை. அப்படிதான், உனக்கு தான் வச்சிருந்தது. சரி சரி, அம்மாவே பத்திரமா வச்சிருக்கிறேன். நீ எப்போவாது வந்தா போனா அம்மாட்ட வாங்கி போட்டுக்கோ, சரியா கௌசி? ஆனா உனக்கு பொருத்தமா அழகா இருக்கு கௌசி, நிஜமாவே. அப்படியாம்மா? எனக்கு சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. டிசைன் வேற லெவல்ல இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. ஆமா கௌசி, அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா இதுல. ஏன்பு, கௌசிக்கு அழகா இருக்குல்ல, நீ பார்த்து சொல்லு. ம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு கௌசி. என்னை விட உனக்கு தான் அழகாவும் இருக்கு கௌசி. ஆமா ஆமா, உன்னை விட அவளுக்கு நல்லா இருக்கு, நல்லா அழகா. என்னடி? சரி உட்காரு, அப்பாவை கறியை எடுத்துட்டு வர சொல்றேன். நீ வரேன்னே சொல்லலை, சொல்லியிருந்தா அப்பாவை நான் காலையில எடுத்துட்டு சொல்லியிருப்பேன். நான் சடனாக அதாம்மா கிளம்புனேன். கிளம்பணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. திடீர்னு கிளம்புனாரு, கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? திடீர்னு தான் கிளம்புனியா? அதான் அம்மாட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்தியோ? சரி சரி, பரவாயில்ல. எப்படியோ எப்படிலாம் வந்துட்டா, அது போதும். ஏம்மா, நீ ஒரு வாரத்துக்காவது இருந்துட்டு போமா. தெரியலம்மா, அரவிந்த் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான். ம், புருஷன் சொல்கிறத தான் கேட்பியோ? பரவாயில்ல, நல்ல பொறுப்பான பிள்ளையா மாறிட்ட போல. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஆமாம்மா, அப்புறம் கேட்காம எப்படி? சண்டை வர செய்யாதா ஒரு வீட்டுக்குள்ள? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கணும், ஒய்ஃப் சொல்கிறத ஹஸ்பண்ட் கேட்கணும். அப்போ தானம்மா நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். ஒரு பணப்பிள்ளையா மாறிட்டா என் பொண்ணு.